வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரதமர் உட்பட முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சிறைக்கு போயிட்டாங்க அப்படின்னா 30 நாட்கள் அவங்க கஸ்டடியில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மசோதாவை அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய கலேபரத்துக்கு இடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜேபிசிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். பிரதமரை கைது பண்ணுறதுக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவது, அதுக்கான விஷயங்களை கொண்டு வர்றதுங்கிறதே நமக்கு புதுசாக இருக்குது. வேறு எதுக்கோ திட்டமிடுறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கேலிக்கூத்தின் உச்சபட்ச கேலிக்கூத்து. ஒரு பிரதமரை கைது செய்ய முடியாது. கைது செய்றீங்கன்னா ஒரு பிரதமராக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இதை ஏன் கொண்டு வராங்க? இது ஒன்று, கவனத்தை திசை திருப்ப, ஓட்டுச்சோரியிலேருந்து ஓட்டு திருட்டிலேருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கு கண்டிப்பாக. ரெண்டாவது, முதலமைச்சர்கள் அமைச்சர்களை பிடிக்காத அமைச்சர்களை கைது பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா 30 நாள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பெயில் கிடைக்கலன்னா அவங்க கண்டிப்பாக பதவி போனதாகிடும். இந்த பிரதம மந்திரியை கொண்டு வந்தது தான் ஆச்சரியமானது. அது 2 பாசிபிலிட்டி. ஒன்று, கவனத்தை திசை திருப்பறதுக்கு நாங்கள் நேர்மையானவங்கன்னு காமிக்கிறதுக்கு. ஏன்னா எந்த நாட்டிலையும் பிரதமரை கைது பண்ணுறதுக்கு ஒரு மசோதாவை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது கேலிக்கூத்தின் உச்சம். அது மல்லாக்கப்படுத்த இந்திய ஜனநாயகம் தன் முகத்தில் தானே காரி உமிழ்ந்து கொள்ளுகிறது. ஒன்று. ரெண்டாவது பாசிபிலிட்டி பிரசிடென்ஷியல் ஃபார்மை நோக்கி மோடி மெல்ல இந்தியாவை நகர்த்துறார். ஏன்னா அவர் பிரசிடென்ட் ஆகிற நோக்கத்தோட, அவர் பிரசிடென்ட் நோக்கத்தோட போகிறாரு. மோடி பிரசிடென்ட் ஆகிறாருன்னா அவர் பிரசிடென்ட் அவர் இல்லை, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அவர் பிரசிடென்ட். தான் தலையில் தானே அவர் மண்ணள்ளி போட்டுக்க மாட்டார். அவ்வளோ ஒன்றும் முட்டாள் கிடையாது மோடி. ஆகவே இந்த மசோதாவை நாம் அந்த கோணத்திலும் பார்க்கலாம். ஏதோ ஒன்று பெரியதாக அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக இந்தியாவை அந்த திசையில் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த ஃபார்மில் பிரசிடெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வேறு அதிபர் ஆட்சி முறையில் பிரதமர் தான் எல்லாமே. அப்போ பிரதமர் நினச்சார்னா, உத்தரவு போட்டார்னா, இடியோ சிபிஐயோ மிலிட்ரியோ ஒரு பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். வச்சு 30 நாள் பெயில் கிடைக்கலன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக பதவி பண்ணி. இப்போ தன்கரை எப்படி மோடி பழி வாங்கினாரோ அந்த மாதிரி தான் அதிபரானால் தனக்கு ஒத்து வராத பிரதமர்களை பழி வாங்குவதற்கு இப்பொழுதே நன்றாக கால்கோள் நாட்டுகிறார். செயல் திட்டங்களுக்கு வடிவமைப்பு கொடுக்கிறார். அந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பிரதமரை கைது பண்ணுறதுக்கான மசோதாவை மோடி மாதிரியான ஒரு ஆளுமை, ஒரு கதாபாத்திரம் கொண்டு வருதுன்னா அது வெறுமனே மக்கள் கவனத்தை வேறு பிரச்சனைகளுக்கு திசை திருப்புறதுன்னு மட்டும் கிடையாது. ஏதோ ஒன்றை மோடி திட்டமிடுகிறார். பிரதமருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச பதவியை நோக்கி மோடி போக போகிறார். அந்த பதவி செரிமோனியல் பதவியாக, வெறும் ஒரு அலங்கார பதவியாக இருக்காது, அதிகாரமிக்க பதவியாக இருக்கும். மோடி குடியரசுத் தலைவராகிறார் என்றால் இந்தியா அதிபர் ஆட்சி முறையை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதிபர் ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு குடியரசுத் தலைவர் என்று பெயர் கிடையாது, அதிபர் என்று தான் பெயர். இப்போ நம்ம அமெரிக்கா அதிபர் தான் சொல்கிறோம், அமெரிக்க குடியரசுத் தலைவர்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஆனால் இந்தியாவில் நம்ம குடியரசுத் தலைவர்னு சொல்கிறோம். பெயரளவில் ஜனாதிபதி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் குடியரசுத் தலைவர் பதவி. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இருக்கக்கூடிய நாடுகளில் அவர் குடியரசுத் தலைவர். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் அதிபர் ஆட்சி முறையில் அவர் அதிபர். அதனால தான் அமெரிக்க அதிபர், இந்திய குடியரசுத் தலைவர். தற்பொழுது இந்த சட்ட மசோதாவை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், வழக்கமான எதிர்க்கட்சிகளை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்பதை தாண்டி, இஷ்யூஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணுறது, ஓட் சோரி மாதிரியான விஷயங்கள்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதையும் தாண்டி, பிற்காலத்தில் நடக்க இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு அதிக அதிகாரங்கள் கொண்ட அதிபர் ஆட்சி முறையிலான ஒரு செட்டப்பில் அதிபராக தான் வர மோடி விரும்புகிறார். அதனால் பிரதமர் பதவியையும் அவர் இந்த சட்ட வரையறைக்குள் கொண்டு வருகிறார். ஏன்னா அப்படின்னா இதையும் சேர்த்து இல்லாமல், கைது செய்யப்படக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் பிரதம மந்திரி, முதலமைச்சர், அமைச்சர்களோடு சேர்த்து குடியரசுத் தலைவரையும் சேர்த்து இல்லாமல் அதை சேர்த்தா சிரிப்பாங்க எல்லாரும். அதே தான் பிரைம் மினிஸ்டருக்கும். யூ கேனாட் அரெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டெஃபினெட்லி. அப்படி அரெஸ்ட் பண்ணுறோன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியாது. சபார்டினேட் டு தி பிரைம் மினிஸ்டர். யூ கேனாட் அரெஸ்ட் ஹிம். பிரைம் மினிஸ்டர். ஆமாம், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பை அவரை கைது செய்ய முடியாது. அப்போ இந்த கேலிக்கூத்து அவர் ஏன் அரங்கேற்றுறாருன்னா, இது தானும் சட்டத்தின் சமம் என்ற அபத்தமான அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அடிப்படையில் ஒரு சர்வாதிகாரி. இந்த சர்வாதிகாரி எப்படி சட்டத்தை மதிப்பார்? அதாவது தன்னுடைய அதிகாரத்தை தானே அண்டர்மைன் பண்ணுற வேலையை மோடி போன்ற சத்தியமாக செய்ய மாட்டார். ரொம்ப கரெக்டாக துல்லியமாக கிறிஸ்பாக சொல்லிட்டீங்க. மோடி மாதிரியான ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை தானே வரையறுத்து கொள்கிற, தானே அண்டர்மைன் பண்ணுகிற, தானே குறைக்கிற காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார். அப்படி என்றால் இந்த நாட்டை அதிபர் ஆட்சி முறையை நோக்கி, அதிபருக்கே எல்லா அதிகாரங்கள் என்ற அதிபர் ஆட்சி முறையை நோக்கி உந்தித்தள்ள மோடி பிரயத்தனப்படுகிறார். அதற்காகவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். வெறும் முதலமைச்சர் அமைச்சர்கள்னு கேட்டால், ஏன் நீ பிரதமர் சேர்க்கலன்னு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
ஆனால் நீயே வழியை வந்து பிரதமர்னு சொல்லினா, அதுவும் மோடி மாதிரியான ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட ஒரு தலைவர் இத்தகைய ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார் என்றால் அதனுடைய பாரதூரமான விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பார்த்துக்கொள்ளலாம். இது ஏதோ தனிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்குவது அல்ல, மாறாக இது முழுக்க முழுக்க பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை அண்டர்மைன் பண்ணுறது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அண்டர்மைன் பண்ணுறதுன்னா அதோட அர்த்தம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போக போகிறார். தான் பிரதமராக இருக்கும்பொழுது இத்தகைய ஒரு சட்டம் வருவதை மோடி ஒருபோதும் விரும்ப மாட்டார். அப்படியே வந்தாலும் அது பெயரளவுக்கு தான் இருக்கும் என்பது தெரியும். ஆனால் பெயரளவுக்கு கூட தான் பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரதமரையும் கைது செய்யக்கூடிய அதிகாரத்தை உள்ளடக்கிய ஒரு முறைமையை, ஒரு சிஸ்டத்தை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அப்படி என்றால் இந்த சிஸ்டத்துக்கு மாற்றாக வேறொரு சிஸ்டத்தை நோக்கி அவர் நகர்கிறார், அல்லது நகர பிரயத்தனப்படுகிறார், அல்லது நகர திட்டமிடுகிறார். அது கருத்துருவாக அளவில் கூட அட் பிரைமரி ஸ்டேஜ் கூட வந்து ஒரு கான்செப்ட் அளவில் கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக வந்து இது ஏதோ பெரியதாக மோடி திட்டமிடுகிறார் என்று தான் எனக்கு படுகிறது. அதில் அடிப்படையில் 30 நாட்கள் அவங்க கஸ்டடியில் இருந்தால் போதும், நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டாம், கன்விக்ஷன்கிறதே தேவையில்லைங்கிற இடத்துக்கு அது நகர்கிறது என்று சொன்னால் அது கம்ப்ளீட்டாக அபிஷேக் பானர்ஜி குறிப்பிடும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் டாப்லிங் மினிஸ்டரே இன்றைக்கி ஒரு மினிஸ்டரை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அதை நோக்கி போகிறதா? ஆமாம், அதை நோக்கி போகுது. பிடிக்காத முதலமைச்சர்களை ஈஸியாக தூக்கி உள்ளே போடலாம். அதுவும் கவர்னர் கேன் டிசால்வ், அவர் டெர்மினேட் பண்ணிடலாங்கிற இடத்த கொண்டு போய் ராஜ்பவனில் வைக்கிறாங்க. ராஜ்பவன் ஒரு எலெக்டட் மினிஸ்டர், ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், ஒரு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இடி மாதிரியான ஒரு ரோக் ஏஜென்சி, இடி மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹென்ச்மேன் குரூப் ஆஃப் ஹென்ச்மேன், எந்த நாம்ஸும் இல்லாத ஒரு ரவுடி கும்பல். அது வந்து ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் கைது பண்ணுது, பெயில் கிடைக்கல 30 நாள்லன்னா ஆட்டோமேட்டிக்காக சீஸ் டு பி எ மினிஸ்டர். அப்போ இந்த சிஸ்டத்தை நோக்கி அவங்க நகர்த்துறாங்கன்னா இது வெறும் முதலமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை, அதில் பிரதமரை உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நாளைக்கு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நோக்கி போகிறார். அதனால தான் பிரசிடென்ட் உள்ள சேர்த்து. ஏன்னா இதில் இன்னொரு வார்த்தை வருது, இஃப் பிரைம் மினிஸ்டர் டிட் நாட் ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப் கேன் சீஸ் டு தெம் ஃப்ரம் மினிஸ்டர்ஷிப்னு இருக்குது. இது எவ்வளோ அயோக்கியத்தனம். The president doesn't have any original powers. They have to act as per the advice and counsel of ministers. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பியூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுலேருந்து, ஒரு பியூனை டெர்மினேட் பண்ணுறதுலேருந்து, ஒரு மெர்சி பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணுறது வரைக்கும், இப்போ ஒரு கிளெமென்சி பெட்டிஷனை டிஸ்டர்ப் பண்ணுறது வரைக்கும் பிரசிடெண்ட்டால் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது. எந்த தனி அதிகாரமும் பிரசிடெண்ட்டு கிடையாது. இங்கே அதையும் கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க, பிரசிடெண்ட்டை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு கடந்த 75 ஆண்டுகளாக இல்லாத காரியத்தை மோடி செய்கிறாருன்னா இது வந்து மோர் தென் வாட் மீட்ஸ் த ஐ. இது வெறும் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அல்ல, அது மட்டும் அல்ல. அதை தாண்டி இது பிரசிடெண்ட்டை எம்பவர் பண்ணுது, பிரசிடெண்ட் பவர்ஸை வெப்பனைஸ் பண்ணுதுன்னா நிச்சயமாக வந்து இதை தாண்டி, இந்த சிஸ்டத்தை தாண்டி மோடி பயணிக்க விரும்புகிறார் என்று தான் அர்த்தம். அதே போல் இன்னைக்கு இருக்கிற லீகல் ஃபெட்டர்னிட்டியில் பெயில்ஸ் ஹைகோர்ட்ஸே கொடுக்க தயங்குறாங்க. அது திரும்ப ட்ரையல் கோர்ட்டில் ஆரம்பித்து போகிறதுக்குள்ளே மந்த்ஸ் டுகெதர் ஆகிடும். இப்போ நம்ம செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்தோம்ல. ஸோ பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன்றது தலைகீழ போய் பெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன், ஜெயில் இஸ் அன் ரூல் ஆகி போயிடுச்சு. எத்தனை அப்போசிஷன் லீடர்ஸை வந்து வேட்டையாடினாங்க இவங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் அதை வேடிக்கை பார்த்தது. இந்த பேரட்டுழியம் இந்தியாவில் தான் நடக்கும். ஓட்டு இப்போ எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு, கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு அந்த கைதை ரத்து பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கணும். அவ்வளோ பவர்ஸ் இருக்குது, தலையிடவே இல்லை. அப்புறம் நாளைக்கு இது யாருக்கு வேணால் நடக்கலாம். அவங்க எடுத்தெடுப்பில் இப்போ தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி ஸ்டேட்டில் இதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பவர் இல்லாத ஸ்டேட்டில் பண்ண மாட்டாங்க. எங்கே பவர் இருக்கோ, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அங்கே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு பெங்காலில் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக பெங்காலில் பண்ணுவாங்க. அடுத்து பெங்கால் என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. எஸ்ஐஆரையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சரியும் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறானுங்க. ப்ளஸ் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ ஜேபிசிக்கு போனது என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா வந்து அடுத்த கூட்டத்தொடரோட முதல் வாரத்தோட கடைசி நாள். இப்போ அடுத்த கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டிசம்பரில் வரும்போது முதல் வாரத்தோட கடைசி நாள்லாம் இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடும். அதை பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் போட்டு நிறைவேற்றுவானுங்க. ராஜ்யசபாவில் நிறைவேற்றுனானுங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸில் பிரசிடெண்ட் அப்ரூவல் வந்து இட் பிகம் அன் ஆக்ட். டிசம்பருக்குள்ளே இந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டானுங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மேலே எந்தெந்த எலெக்ஷன், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி டார்கெட். வெஸ்ட் பெங்கால் தான் மெயின் டார்கெட். தமிழ்நாடு, கேரளா கூட தொட மாட்டானுங்க. அங்கே மெயின் டார்கெட் அவங்களுக்கு மம்தாவை காலி பண்ணும்.
ஸோ அடுத்து பீகார்லேருந்து எஸ்ஐஆர் மூவ் ஆக போகுது பெங்காலுக்கு, இது வரப்போகுது அங்கே. இந்த மீன் டைம் வந்து இந்த 130th அமெண்ட்மெண்ட் வரும்போது இன்னும் என்னென்ன நடக்க போதோ அதையும் இந்திய திருநாடு பார்க்கத்தான் வேண்டும். இந்த கவர்மெண்ட், ஏன்னா இது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட், இதில் இன்னைக்கு முக்கியமான பார்ட்னரே ஹீஸ் அவுட் ஆன் பெயில். சந்திரபாபு நாயுடு பெயிலில் வந்துட்டு தான் எலெக்ஷனில் நிற்பதற்கான ஒரு ஸ்பேஸே வந்தது. இது அவரையும் நோக்கி வெப்பன் ஆகும். 100% you are right. 100% you are right. 2 முதலமைச்சர்கள் இந்த கவர்மெண்ட்டை தூக்கி நிறுத்துறாங்க. ஒன்று நிதிஷ்குமார், ஒன்று சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடுக்கு 16 MP இருக்குது, நிதிஷ்குமாருக்கு 12 MP இருக்குது. 28 MPs ஆதரவில் தான் 240 seats இருக்க மோடி கவர்மெண்ட் 268 நிற்குது. இதில் சந்திரபாபு நாயுடு இஸ் அவுட் ஆன் பெயில். நாளைக்கு திடீர்னு சந்திரபாபு நாயுடுவுக்கு டார்கெட் பண்ணி இதை வந்து இடியை வெப்பனைஸ் பண்ணி சந்திரபாபு நாயுடு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டானுங்க. போட்டு நீ 30 நாள் பெயில் கிடையாதுறான்ட்டானுங்க வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் உள்ளே இருக்கும்போது ஒரு கட்சியை உடச்சிடுவானுங்க. ஆக்சுவலாக இந்த சட்டத்தை கொண்டு வராமல் நாயுடுவும் நிதிஷும் தடுத்துருக்கலாம். அவங்க ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நிதிஷோட நாயுடுவோட சைலன்ஸ் வந்து ரொம்ப செல்ஃப் டிஃபீட்டிங்காக இருக்குது. நாயுடு இஸ் ஹெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ். ஏன்னா நாயுடுவை மோடி மொள்ள விழுங்க பார்க்குறாரு. ஏன்னா மோடியோட பொலிட்டிக்கல் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தன் கையில் அப்சல்யூட் பவர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பவர் கிடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அவர் ரொம்ப திறம்பட செய்வார். யார் தன்னை ஆதரிக்கிறாங்களோ அவங்கள அவர் விழுங்குவார். சந்திரபாபு நாயுடையும் ஸ்டாலினையும் பக்கத்தில் நிற்க வச்சு பேசினார். மோடி அப்படி நிற்கிறார். மோடியோட வலது பக்கத்தில் ஸ்டாலின், இடது பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு, ஒருத்தர் பார்க்குறார். அந்த ஃபோட்டோ வந்து 1000 கட்டுரைகளுக்கு ஈக்குவல். நாயுடுக்கு கவுண்டர் பேலன்ஸாக நான் வந்து ஸ்டாலினை வச்சுருக்கேன் நாயுடு கிட்ட சொல்கிறேன். சந்திரபாபு நாயுடுக்கு 16 MP தான், ஸ்டாலின் கிட்ட 22 MP இருக்குது. நிதிஷ் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் என்கல்ஃப்டு ஸ்டேஜில் இஸ் ஃபாலோடு பை பிஜேபி. அப்போ நேற்றைய மசோதா இம்மிடியட் ப்ரொவோகேஷன் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கு இட்ஸ் அ சீரியஸ், டைரக்ட், ஷேம்லெஸ், brazen threat. It's a brazen threat to Naidu because ரொம்ப அழகாக சொன்னீங்க, இஸ் ஆல்ரெடி அண்டர் பெயில். இஸ் நவ் அண்டர் பெயில். பெயிலில் இருக்கக்கூடிய ஒருத்தரை எனி டைம் இடி கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் கான்சலேஷன் ஆஃப் பெயில். பிகாஸ் அந்த அரெஸ்ட்டுக்கு பிறகு கிரவுண்ட் அவருக்கு ஃபேவராக போனதுனால தான் அலைன்ஸ் ஃபார்மேஷனுங்கிறதே அன்னைக்கு போச்சு ஜெகன்மோகன் சமயத்தில். ஸோ நாயுடுக்கான டார்கெட் தான், நாயுடுவும் டார்கெட். அப்போ ஒன்ஸ் சிஎம் உள்ளே போயிட்டாருன்னா உடைக்கிறது ஈஸி எல்லாரையும். ஆக இது இட்ஸ் அ வெரி நாஸ்டி பில். இது வந்து இட்ஸ் ஓப்பன் அசால்ட் ஆன் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான கொடும் தாக்குதல், வெளிப்படையான கொடும் தாக்குதல். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஏன்னா இப்போ ஏற்கனவே இதுக்கப்புறம் கன்விக்ஷன் ஆகி பதவி போகிறதுங்கிறதே இனிமேல் கிடையாதுங்கிற இடத்துக்கு நகருது. இது ஆல்ரெடி வந்து கன்விக்ஷன் ஆகி உள்ளே போனோம். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஜெயலலிதா மாதிரி 18 வருஷம் பொறுத்து உள்ளே போனோம். ஹார்ட்லி த கன்விக்ஷன் ரேட் இஸ் 10%. கன்விக்ஷனை பற்றினா நீ கவலையப்படாது, இமிடியட் டேமேஜ் தான். ஏன்னா உங்கள் சிஸ்டம், நம்ம சிஸ்டம் ரொம்ப 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 லெத்தார்ஜிக்கு. இப்போ ட்ரையல் ஆரம்பிச்சுன்னா 20 வருஷம் பொத்து விட முடியும், 10 வருஷம் நம்ம பெயிலே லெத்தார்ஜிக்காக தான் கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஸ்கீம் இது எதிர்கட்சிகளை, சந்திரபாபு நாயுடுவை தான் யாரை நம்பி இருக்கிறாரோ அவரையே டார்கெட் பண்ணுறார் மோடி. மோடி மாதிரியான ஒரு கேரக்டர். ரொம்ப நாள் தன்னை ஒருத்தர் ஆதரிக்கிறாங்களா அவங்கள வந்து தனதாக்கி கொள்வார், அவங்கள காலி பண்ணுவார். சந்திரபாபு நாயுடு நல்லா மாட்டிக்கொண்டு முடிக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். ஒன்ஸ் ஹி வாஸ் என்டிஏ கன்வீனருங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி அது அப்போ ஓல்டு சாம். அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அதான் என்டிஏ கன்வீனர்லாம் மோடிக்கு பிடிக்காத கெட்ட வார்த்தை. மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டியும் நான் தான் எல்லாம். ஸோ ஒரு சுயமோகியின் கையில் கட்டுப்பாட்டில் ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சர்வாதிகாரத்தன்மை கொண்ட தலைவரின் கைகளில் இந்தியா மாட்டி முடித்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் செங்கோட்டையிலிருந்து ஆர்எஸ்எஸ் குறித்து வானலாவை பிரதமர் புகழ்ந்ததை பார்க்குறோம். ஆர்எஸ்எஸ்க்கு அதிகார குவியம்ங்கிறது விருப்பம் தான். ஆனால் இன்னைய ஸ்டேஜில் மோடி கையில் அந்த அதிகாரம் குவிவதை ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கும்? இல்லை, அவங்க வேறு வழி இல்லாமல் பார்க்குறாங்க. சிபி ராதாகிருஷ்ணனே ஆர்எஸ்எஸோட கேண்டிடேட். அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. இட் வாஸ் நாட் மோடிஸ் சாய்ஸ். ஏன்னா ஹாட் கோர் ஆர்எஸ்எஸ் வேணும் அவங்களுக்கு. அந்த கன்சென்சஸ் கேண்டிடேட்டாக கடைசியில் வந்தாச்சு. அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளே இருக்க சண்டையில் கன்சென்சஸ் கேண்டிடேட் அவர், நாட் வித் ஓவரால் பாலிட்டிக்ஸ். நான் அந்த இப்போ சிபிஆர் டெவலப்மெண்ட்லேயே மோடியோட கை தாழ ஆரம்பிச்சிருக்கின்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பட் தே கேன் நெவர் அண்டர் எஸ்டிமேட் மோடி. ஏன்னா மோடி இப்போ த்ரூ அவுட் இந்தியா சிஸ்டம்ஸ் ஆர் அண்டர் மோடிஸ் கண்ட்ரோல், நாட் மோகன் பகவத்ஸ் கண்ட்ரோல். அதனால் அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். பட் இங்கே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அதோட விளைவு தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு இருப்பதெல்லாம்.
இப்போ இந்த 11 இயர்ஸில் சிஸ்டமிக்காக அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கான்ஸ்டியூஷனல் பாடிஸை டார்கெட் பண்ணி அடைச்சிருக்கிறாங்க. தே ஆர் கேஸ்பிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் வழக்கமாக நீங்கள் சொல்லுவீங்க 89 to 2014 அந்த கோயலேஷன் பீரியடில் தான் கம்ப்ளீட்டாக எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னு. பட் இப்போ நடக்கிறதும் ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் தான். பட் இதுக்கு நேர்மாறா இல்லை இது கொலிஷன் கவர்மெண்ட்னாலும் மோடி கவர்மெண்ட் இது. இப்போ மோடி 1.0 2.0 அப்சல்யூட் மெஜாரிட்டி, நாம் கே ஆவாஸ் அது கொலிஷன் கவர்மெண்ட். தேர்ட் கவர்மெண்ட்டும் வந்து 32 சீட்டு துண்டு விழுந்தாலும் இட்ஸ் மோடி கவர்மெண்ட் தான். ஏன்னா இவருக்கு இரும்பு கட்டுப்பாடு, எஸ் காட் அயன் கண்ட்ரோல் ஓவர் இஸ் பார்ட்டிஸ். சரி பாருங்கள், இப்போ இந்த பில்லை மற்ற பில்லெல்லாம் மோடி வந்து கண்ணை மூடிட்டு நாயுடு ஆதரிச்சார்னா ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது அவரோட தலையிலேயே அவர் முதுகுலேயே அவர் முதுகுக்கு கீழே நெருப்ப வைக்கிற ஒரு மசோதா. லிட்ரலி ஸ்பீக்கிங், இட்ஸ் அ ஃபயர் ஆன் ஹிஸ் பேக், இட்ஸ் அ ஃபயர் ஆன் ஹிஸ் லோயர் பேக். இட்ஸ் அ ஷேம்லெஸ் திங். சந்திரபாபு நாயுடுவோட சைலன்ஸ் வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். உன் தலையில் நெருப்பள்ளி போட்டுன்னு இருக்கார் மோடி. யூ ஆர் கோயிங் டு பி ஃபினிஷ்ட். த பர்சன் லைக் மோடி யாராவது தன்னோட உறவு கொண்டாங்கன்னா அது திருதராஷ்டிர ஆலிங்கனம் எழுதி வச்சுக்கோ. அது அவங்கள ஸ்வாலோ பண்ணிவிடும். நீ அவங்கள ஸ்வாலோ பண்ணலன்னா அது உன்னை ஸ்வாலோ பண்ணிவிடும். உன்னோட 16 எம்பிஸ் இன்றைக்கி உன் கையில். ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக நாயுடு அப்போஸ் பண்ணார்னா இந்த பில்லை இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்க முடியாது. அதாவது அந்த 16 இல்லாட்டி கூட ஜெயிக்க முடியும். பட் தட் வில் சென்ட் எ வெரி டேஞ்சரஸ் பொலிட்டிக்கல் மெசேஜ். அதனால் மோடி கவர்மெண்ட் வில் நாட் ஹவ் ஈவன் அட்டம்ப்டட். அது நல்லா கவனிச்சிங்கன்னா பார்லிமெண்ட் முடியறதுக்கு 2 நாள் மேலே அவசரமாக அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சதை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு கேயாஸ் கரக்கஸ்க்கு மத்தியில் அமித்ஷா உள்ள கொண்டு வராரு. இன்ஃபேக்ட் டெல்லி ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் தட் ஓம் பிர்லா அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டார். ஏன்னா ஃபார்மேட்டில் இல்லை, திரும்ப தூக்கி அடிச்சிட்டாரு. வேறு வழி இல்லாமல் ப்ரெஷர் வந்து பிஎம்ஓலேருந்து ப்ரெஷர் வந்து தான் அமெண்டடு பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எம்பிஸுக்கெலாம் ராத்திரி 1 மணிக்கு தான் போயிருக்கு. அப்போ அடிக்குவேட் டைம் கொடுக்காம இதை செய்ய வேண்டிய அவசியம். why are you rushing through this? why are you bulldozing it? this is bulldozing a bill. இது நான் சொல்கிறேன், இது நாயுடு தான் வந்து இதை வந்து நாயுடு ஒன் மேன் நினச்சா இதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த அட்ராசிட்டிஸை in his own interest. நாளைக்கு அவருக்கு நடக்க போகுது, இது நாயுடுக்கு நடக்க போகுது. the minute is inside the jail, அவர் கட்சியை உடச்சிடுவான், சுக்கலாக உடைப்பான். 16 எம்பி அவருக்கு எதிராக, 16 எம்பியில் 10 எம்பி 12 எம்பி திருப்பிடுவான் அவருக்கு எதிராக. இல்லை ஹைலைட் என்னென்னா, போன 10 வருஷத்தில் ஜெகன்மோகன் ஆட்சியில் இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு ஆட்கள் எம்பிஸ் எல்லாம் போய் மோடியை பார்த்து அப்படி ராஜ்யசபாவில் இருந்தவங்க சேர்ந்ததையும் பார்த்தோம். ஆமாம், இப்போ ஜெகன்மோகன் பார்ட்டி போயிட்டு இருக்கிறதையும் ஆமாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அட்லீஸ்ட் ஆன் இஷ்யூஸ் லைக் திஸ் சந்திரபாபு நாயுடு should have stand up. He should have stand up and say that nonsense, enough is enough. பட் அவரும் எல்லாத்துக்கும் தாளங்க தட்டிட்டு பீகார் எஸ்ஐஆருக்கு மட்டும் அவங்க பார்ட்டிலேருந்து ரெசிஸ்ட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு ஆச்சரியமான முறையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, தப்பு இதை செய்யக்கூடாது. அது தட்டு வெரி சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் இருந்தது. எலெக்ஷன் கமிஷனுக்கு, அதுவும் எலெக்ஷன் கமிஷனுக்கு பப்ளிக் கிட்ட வைக்கல, பல்லு படாமன்னு வாங்கல, அதுதான் அதுவும் எலெக்ஷன் கமிஷனுக்கிட்ட. நோ இது இந்த இஷ்யூவில் ஷுட் ஹவ் அப்போஸ்ட் இட் டூத் அண்ட் நெயில். அவருக்கு சொன்ன மாதிரி பர்சன் அண்ட் நாயுடு who is under bail, who is already under bail, அவர் எப்படி பொறுத்துக்கிட்டு போகிறாரு? அதாவது தன்னை நம்புறவங்களையும் மோடி கழுத்தெடுப்பார்ன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். கூட இருக்கிறதா இன்னும் டேஞ்சர். மோடி will destroy, மோடி will topple everyone, including those who supports him. This is Modi's character. அப்போ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில், மற்ற இஷ்யூஸில் எப்படி வேணா இருக்கலாம், இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து நாயுடு பார்ட்டி, சந்திரபாபு நாயுடு சைலண்ட்டாக இருக்கிறதுன்றது இது வந்து செல்ஃப் டிஃபீட் மட்டும் இல்லை, செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன், ஹராக்கிரி. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சூசைட். ஏன்னா இந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை தாண்டி ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிற அவைலபிள். அது வந்து அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணுமா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்ல? ஆமாம், யூ செட் 2/3 மெஜாரிட்டி வேணும். ஒரு 2/3 மெஜாரிட்டி ஐ திங்க் தே வில் மேனேஜ். 363 வருது, பட் 293 தான் இருக்குது. ஒரு 70 ஷார்ட்டேஜ் இருக்குது. நான் என்ன பண்ணுவாங்கங்கிறது அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது பொட்டால 2002ல் வாஜ்பாய் பண்ண மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. கன்னிங்லி வாஜ்பாய் டிட் இட் 2002ல். they don't have majority in ராஜ்யசபா. அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிட்டாங்க.
ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிட்டு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க பார்லிமெண்ட் இதுக்கான ஸ்பேஸ் எக்கச்சக்கமாகவே இருக்கு. இல்லை இப்போ ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி 2/3 வந்துடும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜாயின்ட் சிட்டிங்கில் உங்களுக்கு 2/3 வந்துடும். சிலர் நகர்த்தி வச்சுட்டு உள்ள ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வேலைகளையும் இல்லை இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ இதை கொண்டு வந்தது அசிசைட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வேணுமா 2/3 மெஜாரிட்டி வேணுமான்னு தெரியல. 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா ஜாயின்ட் செஷன் போயிடுவாங்க. ஜாயின்ட் செஷனில் ஐ திங்க் தேவ் 2/3 மெஜாரிட்டி. ஐ மீன் திஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எனவே இது ஒரு நல்ல பாயிண்ட். மூவ் அ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்படி உங்கள்கிட்ட வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் அப்போசிஷன் ஸ்ட்ரென்த் இஸ் அரௌண்ட் 300+ அவுட் ஆஃப் 800. ஐ திங்க் நெக் அண்ட் நெக் இருக்கும், ரொம்ப க்ளோஸ் காலாக இருக்கும். அல்லது என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைப்பாங்க. இதே மாதிரி ஷெல்விட். இப்போ எப்படி பார்த்தாலும் இது நவம்பர் ஆர் டிசம்பரில் வரும்போது பீகாரில் வி வில் கெட் சம் ரிசல்ட்ஸ். ஆமாம், அதுக்கப்புறம் அதோட பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸை பார்த்துக்கிட்டு பில்லை மூவ் பண்ணுறதா வேணாமான்னு பார்ப்பாங்க. பட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஐ திங்க் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து இப்போ 2/3 மெஜாரிட்டி வேணும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்குன்னா, வெதர் தே ஹேவ் 2/3 அமெண்ட்மெண்ட் 2/3 மெஜாரிட்டி இன் லோக்சபா, ஐ மீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இண்டிபெண்டன்ட்லி. அப்படி இல்லைன்னா ஜாயின்ட் செஷனில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சார் இந்தியா பிளாக் ஸ்ட்ரென்த்னா என்டிஏ ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். எனவே அது வேற விஷயம். இன்டென்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் ஜேபிசி கிளியர் பண்ணி தான் கொடுக்க போகுது. ஜேபிசி ஆப்வியஸ்லி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜேபிசி கிளியர் பண்ண பிறகு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். வி ஹேவ் டு see. 2 ஸ்பீக்கர்ஸும் இல்லைன்னு தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியே போதும்னு இட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கால். அதுதான் இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் ப்ரோராகேட்டிவ். 2 ராஜ்யசபா சேர்மனும் இவரும் வந்து அவங்களோட அப்போ தெரியல அது எப்படி பை சான்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்கே இது அசன்ட் ஆகி போயிடுங்கிற இன்னொன்று பாசிபிலிட்டி இருக்கு. ஃபினான்ஸ் பில்லாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, மணி பில்லாக கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஐ திங்க் எவ்ரி திங் தேர் கேப்பபிள் ஆஃப் எவ்ரி திங். எதையும் அவங்க செய்வாங்க. இந்தியன் டெமோக்ரஸி இஸ் ஹெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ் தான், சந்தேகம் இல்லை. பாப்போம் சார். கடந்த காலத்தில் யோகி அவர்கள் இங்கே பக்கத்தில் அரசாட்சியை திரும்ப கொண்டு வர முடியுமாங்கிற முடியாட்சி ஒரு இதெல்லாம் கேட்டதாக வந்தது. பட் அது ஏதோ ஒரு லாங் ரனில் கேட்கப்பட்டதாக அப்போது கருதப்பட்டது. மேபி இவங்க போட்டுட்ருக்கக்கூடிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் அதை நோக்கி தான் நகர்றதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு விரிவான உரையாடல். உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார்.